என்னன்னு பார்த்துக்கோங்க. 2.3 எனர்ஜி அண்ட் பவர் இன் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட். ஓகே, எனர்ஜி அண்ட் பவர் இன் த எலக்ட்ரிக்கல் சர்க்யூட். இப்போ இந்த சர்க்யூட் நம்ம கீழே வாட்ச் பண்ணலாம். ஓகேவா? எந்த ஒரு சர்க்யூட்டா இருந்தாலும் அந்த சர்க்யூட்ல நம்ம பேட்டரி கனெக்ட் பண்ணும் பொழுது அதுல இருக்கிற சார்ஜஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா கண்டினியூஸா குறையறக்க ஆரம்பிச்சுட்டே இருக்கும். இப்ப நம்ம சாதாரணமா வீட்ல ஒரு சின்னதா ஒரு பேட்டரி வந்து ஒரு வாட்ச்லயோ மற்ற இதுலயோ போட்டிருப்போம். அது கண்டினியூஸா குறைஞ்சிட்டே தானே இருக்கு. அட் ஒன் பர்டிகுலர் பாயிண்ட் இது வந்து ஃபுல்லாவே சார்ஜ் ஆயிரும். ஓகேவா? அந்த சார்ஜஸ் வந்து யூஸ் பண்ணிட்டே இருக்கும். அந்த பேட்டரியில இருக்கக்கூடிய அந்த எனர்ஜிய அந்த சார்ஜஸ் வந்து அதோட மூவ்மெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆயிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த சர்க்யூட்டை பொறுத்த அளவுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இங்க ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணிருக்கோம் பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணிருக்கோம். ஓகே, பிளஸ் மைனஸ். இப்போ இந்த பேட்டரியில இருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? பவர் சப்ளை கிடைக்குமா இல்லையா? இந்த சர்க்யூட்ல கனெக்ட் பண்ணிருக்கோம். இந்த பேட்டரியில இருந்து நம்மளுக்கு பவர் சப்ளை கிடைக்குது. ஓகே, இதோட வோல்டேஜ் நம்ம V அப்படின்னு எடுத்துக்கிறோம். ரெசிஸ்டன்ஸ் வந்து R அப்படின்னு எடுத்துருக்கோம். ஓகேவா? சப்போஸ் ஒரு சார்ஜ் வந்து இந்த பேட்டரியில மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கலாமே, A டு B ல இருந்து மறுபடியும் அகைன் C டு D அப்படி இந்த சர்க்யூட்ட போயிட்டு வந்துட்டு இருக்கு. அப்படி வரும் பொழுது இங்கிருந்து இங்க கிராஸ் பண்ணும் பொழுது definitely it gains energy because the energy stored as potential energy in the battery. இந்த பேட்டரியில உங்களுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி வடிவத்துல எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கும். அப்ப whenever a charge cross from the point A to B, it gains energy. Where it gains energy? From the battery. பேட்டரியில இருந்து அது எனர்ஜி எடுத்துக்கும். ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் சார்ஜஸ் வந்து இந்த பேரியர் கிராஸ் பண்ணும் பொழுது அந்த பேட்டரியில இருந்து எனர்ஜி எடுத்துட்டு வருது. வரும் பொழுது இந்த சர்க்யூட்ல இந்த C டு D கிராஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாமே. இந்த இடத்துல நம்ம என்ன பாக்குறோம்? ரெசிஸ்டன்ஸ் பாக்குறோம். இந்த ரெசிஸ்டன்ஸோட வேலை என்ன? இந்த ரெசிஸ்டன்ஸோட வேலைய வந்து வரக்கூடிய சார்ஜஸ் வந்து தடுக்கும். அது எந்த அளவுக்கு எனர்ஜி இருக்கோ அந்த அளவுக்கு தடுக்கும். இப்ப இங்க எவ்வளோ எனர்ஜி கெயின் ஆயிட்டு அந்த சார்ஜ் இங்க வந்துச்சோ அந்த அளவுக்கு எனர்ஜி வந்து இந்த இடத்துல லாஸ் ஆகும். ஓகே, அப்போ அது மூவ் ஆகிறதுக்கு சார்ஜுக்கு எனர்ஜி தேவைதானே. அப்ப அந்த சர்க்யூட் வந்து இந்த ப்ராசஸ் கண்டினியூவஸா போயிட்டே இருக்கும் until the battery drains. ஃபுல்லாவே பேட்டரியில் இருக்கிற சார்ஜஸ் ஃபுல்லா லீக் ஆகிற வரைக்கும் யூஸ் பண்ற வரைக்கும் அது எனர்ஜி வந்து போயிட்டே இருக்கும். ஓகேவா? அப்போ நம்ம ஏற்கனவே தெரியும் நம்மளுக்கு என்னன்னு யூ அப்படிங்கிறது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ நம்ம டியூ அப்படிங்கிற ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் த பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம எடுத்துக்கிறோம். அது வந்து V இன்டு டிக்யூ. ஓகே, நம்ம எப்படி வந்து வேலையை வெரி குவிக்கா செய்யுங்க அப்படின்னு நான் ஒரு சிம்பிளா ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கேன். ஒர்க் டன் அப்படிங்கிறது நத்திங் பட் த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்டு இல்லையா? எவ்வளவு எனர்ஜி ஸ்டோர் பண்ணி வைக்கிறோமோ அதான் அந்த ஒர்க் டனுக்கு ஈக்குவலா இருக்கும். அதனால தான் இந்த இடத்துல நம்ம டியூ அப்படின்னு எடுக்கிறோம். வி அப்படியே வச்சுக்கலாம். இந்த இடத்துல நம்ம டிக்யூ சார்ஜ் நம்ம கன்சிடர் பண்றோம். அதனால டியூ ஈக்குவல் டு வி இன்டூ டிக்யூ. அதுதான் நம்ம புக்ல வந்து இந்த ஈக்குவேஷன் கொடுத்து வச்சிருப்பாங்க. இது எதுல இருந்து வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒர்க் டன்ல இருந்து வருது. ஓகே, இஃப் த சார்ஜ் மூவ்ஸ் அந்த இடத்துல கண்டிப்பா ஒர்க் டன் நடந்திருக்கு. அப்ப அது எங்கிருந்து அந்த சார்ஜ் அந்த எனர்ஜி எடுத்துருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா அது பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற பொட்டன்ஷியல் எனர்ஜி. அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜிய நம்ம டியூ அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, டியூ இஸ் ஈக்குவல் டு வி இன்டூ டிக்யூ. ஓகே, இத கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஒரு ஈக்குவேஷனை எழுதிக்கலாம். அடுத்தது இந்த எனர்ஜி வந்து பேட்டரியில இருந்து எடுத்துச்சு அப்படின்னா அது ரெசிஸ்டன்ஸ் வழியா பாஸ் ஆகும் பொழுது சேம் அமௌண்ட் ஆஃப் த எனர்ஜி will be utilized by the charges to cross the points. எந்தெந்த பாயிண்ட கிராஸ் பண்றதுக்கு? C to D கிராஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கும். ஓகேவா? அப்போ இப்ப தொடர்ந்து அந்த எனர்ஜி வந்து குறைஞ்சிட்டே வரும். இந்த இடத்துல நம்ம பவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கொண்டு வரோம். ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். பவர் இது வந்து VI அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி ப்ராப்ளம் எவ்ரி ஃபார்முலா we are going to use in the uh, ப்ராப்ளம்ஸ். இப்போ பின்னாடி வரக்கூடிய ப்ராப்ளத்துல இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால தான் இவ்வளோ உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, P அப்படிங்கிறது VI. அதே மாதிரி பவரை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ரேட் அட் விச் ஓகே த எனர்ஜி டெலிவர் அப்படின்னு கூட சொல்றான். ரேட் அட் விச்
எனர்ஜி டெலிவர். ஓகே, அப்படி நம்ம கூட சொல்லலாம். அதுக்காக தான் இங்க இந்த இடத்துல எனர்ஜி அப்படிங்கிறது எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகேவா? அதே மாதிரி நமக்கு தெரியும் Q ஈக்குவல் டு இட் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஐங்கிறது கரண்ட், டீங்கிறது டைம் டியூரேஷன். அதுவே ஐ இஸ் ஈக்குவல் டு டி கியூ பை டிடி அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? அப்ப இந்த ஈக்குவேஷன்ஸை நீங்க வந்து ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ சப்போஸ் நமக்கு இந்த பவரை இன் டேர்ம்ஸ் ஆஃப் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, பவரை வோல்டேஜ் ஓம்ஸ்லா இருக்குது இல்லையா? அந்த ஓம்ஸ் லால இருந்து ஒரு டெரிவேஷன் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? V இஸ் ஈக்குவல் டு IR. அதே மாதிரி I இஸ் ஈக்குவல் டு V பை R. இது ரெண்டுமே இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இப்போ மொத்தமா நமக்கு 4 ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு ஒரு ஈக்குவேஷன், du is equal to V into dq or W is equal to VQ. ஓகே, அதே மாதிரி ஓம்ஸ் லா படி V is equal to IR, I is equal to V by R. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டுக்கோங்க. V is equal to பவர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஜஸ்ட் ஃபார் ரிமெம்பரன்ஸ் தான், அது ஒரு நிமானிக் தான். அப்போ இப்ப V இதை அப்படியே வச்சுட்டு இந்த விக்கு பதிலா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எப்படி வேணா மாத்தி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் என்ன பண்றேன், V is equal to IR அப்படிங்க, V is equal to IR இருக்குது இல்லையா? அதனால இந்த விக்கு பதிலா IR போட்டுட்டு இந்த I நான் அப்படியே போட்டுக்கிறேன். அப்ப P is equal to I ஸ்கொயர் R. இது ஒரு ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிருச்சு. அடுத்தது P is equal to VI இல்லையா? விக்கு சப்ஸ்டியூட் பண்ணி இப்ப ஐக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஐக்கு சப்ஸ்டியூட் பண்ணணும்னா V into I V by R. ஓகே, ஐக்கு பதிலா நம்ம என்ன எழுதணும், V by R அப்படின்னு எழுதணும். ஐக்கு பதிலா V by R. அப்ப இதை மல்டிப்ளை பண்ணா V ஸ்கொயர்ட் பை R. P is equal to V ஸ்கொயர்ட் பை R. ஓகே, I ஸ்கொயர்ட்ல சொன்னோம்னா I ஸ்கொயர்டு R பக்கத்துல போட்டுக்கோங்க. V ஸ்கொயர்ட்ல சொன்னீங்கன்னா R கீழே போட்டுக்கோங்க. அப்படிங்கறது ஸ்பெசிஃபிக்கா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இல்லைன்னா கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், P is equal to VI அதுல இருந்து கொண்டு வர முடியும் நம்மளால. இப்ப நமக்கு 4 to 5 ஃபார்முலாஸ் வந்து நமக்கு ஃபெமிலியரைஸ் ஆயிடுச்சு. P is equal to I ஸ்கொயர்டு R, P is equal to V ஸ்கொயர்ட் பை R. ஓகேவா? அப்ப ஒண்ணுல வந்து P வந்து கரண்ட் எடுத்துட்டீங்கன்னா அது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. அதுவே வோல்டேஜ் எடுத்துட்டா அது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படின்னாலே, எனர்ஜி அப்படின்னு நம்ம சொன்னோம்னாலே அதோட யூனிட் வந்து பாத்துக்கோங்க ஜூல் தான் இல்லையா? ஜூல். அப்ப இந்த இடத்துல நம்ம பவர் அது எடுத்துக்கிறோம் இல்லையா? அதுல எப்படி நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, பவர் வந்து பொதுவாவே கிலோ வாட் ஹார்ல சொல்லுவோம். கே வந்து ஸ்மால் லெட்டர். ஓகே, கிலோ வாட் ஹார்ல நம்ம சொல்லுவோம் யூஸ்ஃபுல்லாவே. நமக்கு எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க ரிப்பீட்டடா, கிலோ வாட் ஹாரை ஜூலுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? அந்த ப்ராப்ளம் அடிக்கடி கேட்டுட்டே இருப்பாங்க. அப்ப இதுல எழுதிக்கோங்க, ஒன் கிலோ வாட் ஹாரை எப்படி நம்ம ஜூலுக்கு மாத்துறது? 1 கிலோ அப்படின்னா 1000. ஓகே, வாட் இன்டு ஹார் அப்படிங்கிறது 3600 செகண்ட். ஓகே, இந்த ஹாருக்கு 3600 செகண்ட் போட்டிருக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து பவர் எல்லாம் மல்டிப்ளை பண்ணலாம். 1 2 3 4 5 இதையும் சேர்க்கறதுனால அந்த இடத்துல நம்ம 6 அப்படின்னு போட்டுக்கணும். 10 to the power of 6 3.6 into 10 to the power of 6 ஜூல். அப்போ 1 கிலோ வாட் ஹாரை ஜூல்ல சொல்லணும் அப்படின்னா you just multiply it by 3.6 into 10 to the power of 6 மல்டிப்ளை பண்ணோம்னா நம்ம கிலோ வாட் ஹாரை நம்ம ஜூலுக்கு கன்வெர்ட் பண்ண முடியும் ஈஸியா. ஓகேவா?